ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 966வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட தாங்க வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோவை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது. ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் ஏஸ் 2 ப்ரோ, அதாவது நாட் 2 ப்ரோ அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது. நத்திங் ஃபோன் 2க்கான அஃபிஷியல் லான்ச் டேட் வந்துட்டு எல்லாத்துக்கும் மேலே யூடியூப் அவங்களோட மானிட்டைசேஷன் ரெக்யூர்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்ததை விட. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ மாதிரியே நியூ லான்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் அவங்களோட இன்ஃபினிக்ஸ் நோட் 30 இந்த மொபைலில் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலில் 6.78 இன்ச்சஸ்க்கான எல்சிடி 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட டெமென்சிட்டி 6080 அப்படின்ற ப்ராசரோட 108 எம்பிக்கான மெயின் கேமரா, 16 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 5000 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலாக இதனோட 4GB 128GB வேரியண்ட்டை 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் வந்திருக்கிற நல்ல மொபைல்னே சொல்லலாம். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த மொபைலையும். இதை தொடர்ந்து Xiaomiலேருந்து Xiaomi Pad 6 இதையும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ப்ரைஸிங்லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட் எல்லாமே, அதாவது டேப்லெட் எல்லாமே ரொம்பவே அதிக விலைக்கு வித்துட்டு இருக்கும்போது இவங்க 11 இன்ச் டேப்லெட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதனோட டிஸ்பிளேக்கு அவங்க 144Hz ரிஃப்ரெஷ் ரேட், HDR10 சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட் எல்லாமே கொடுத்து Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராசருக்குமே ஸ்னாப்ட்ராகனோட 870 அப்படின்ற ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. 13 எம்பிக்கான மெயின் கேமரா, 8 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமராவோட இந்த டேபை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட ஓவரால் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியண்ட்டே 27,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு தோணுது. ஒருவேளை உங்களுக்கு வந்து லான்ச் ஆஃபர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐசிஐசியோட கிரெடிட் டெபிட் கார்டுக்கு ஒரு 3000 டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் கம்மி பண்ணிங்கன்னா இன்னுமே கம்மி ப்ரைஸ்க்கு இந்த டேபை உங்களால் வாங்க முடியும். இது அடுத்து நாம் அப்கமிங் லான்ச்சஸை பார்த்துடலாம். அப்கமிங் லான்ச்சஸில் ஃபஸ்ட்டு ஐக்கூவோட IQoo Neo 7 Pro இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, இந்தியாவில் வர 4ஆம் தேதி லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 4ஆம் தேதி. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஜூலையில் தான் இந்த மொபைல் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஜூலை 4ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அப்கமிங் லான்ச்சில் அடுத்து வர்றது ரெட்மியோட Redmi Pad 2. ஆமாம், இந்த மொபைலும் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுதாம். இந்த மொபைலோட டீட்டெயில்ஸை இப்போ டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு எல்சிடி பிளானோட வரப்போகிற டேபாக இருக்குமாம். இதில் வந்து இந்த டைம் 11 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 2K ரெசல்யூஷனோட. கூடவே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 8000 mAh பேட்டரியோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 20,000 கீழே இருக்கிற ப்ரைஸில் இந்த டேபை எதிர்பார்க்கலாமாம். ஒரு வேளை கம்மி ப்ரைஸில் டேப் வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து ஏஸ் 2 ப்ரோ, அதாவது அடுத்து வர போகிற ஒன்ப்ளஸோட நாட் 3 ப்ரோ இந்த மொபைலுக்கான ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்கு. ஸ்பெக்ஸ் தாறுமாறு பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் 1.5K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட 50 எம்பிக்கான சோனி கேமரா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குமாம். ஹையர் எண்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த மொபைல் ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் ஆகும். அடுத்து அப்கமிங் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கோட ஃபோன் 2 இவங்களும் அஃபிஷியல் லான்ச் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 11ஆம் தேதி குளோபலாக லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நத்திங் ஃபோன் 2 அஃபிஷியல் லான்ச் டேட்டே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதே டேட்டில் இந்தியாவையும் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நத்திங் எப்போவுமே அதை தான் கடைபிடிப்பாங்க. ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 11ஆம் தேதி இந்தியாலையும் இந்த மொபைலை எதிர்பார்க்கலாங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஆஃபர் பார்த்துடலாம். இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ஐக்யூலேருந்து இப்போ அஃபிஷியலாக ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20,000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரியே நிறைய மொபைல்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஐக்யூவோட Z6 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ்லேருந்து 14,000 கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Z7S 19,000 கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இதில் காமிக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய ஆஃபர்னு சொல்ல முடியாட்டியும் கிரெடிட் கார்டு சேர்த்து பார்க்கும்போதும் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கும் சூப்பரான ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரெகுலர் ஆஃபர்ஸ் போயிடலாம். ரெகுலர் ஆஃபர்ஸில் ஃபஸ்ட்டு போகோலேருந்து பார்க்கலாமுங்க. போகோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தான் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க, இஷ்டத்துக்கு உருட்டுறீங்களடா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஒருவேளை அதிகமாக மொபைல் சேல் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ. அவங்களும் நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் போகோ இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஏற்கனவே மதர் போர்டு கம்ப்ளைண்ட் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. அடித்து துரத்திட்டு இருக்காங்க போகிறவங்களை எல்லாம். இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. போகோவே இருக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க போகோ.
உங்களை நீங்கள் கவனிக்கலைன்னா மக்கள் உங்களை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அடுத்து அமேசான்லேருந்து அமேசான் பிரைம் லைட் அப்படின்ற மாதிரி புது மெம்பர்ஷிப் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அமேசான் பிரைம் லைட் ஒரு வருஷம் பேக்காக வருது. 1000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. இதில் வந்து அமேசான் நார்மல் பிரைமை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. 1 day ஃபாஸ்ட் டெலிவரி இதில் கிடையாது. இதை லேப்டாப்பில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் 2 டிவைஸில் தான் கனெக்ட் பண்ண முடியும். இது போக உங்களால் சாங்ஸை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி ரீட் பண்ண முடியாது, கேம் ப்ளே பண்ண முடியாது. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதனோட மாத விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 83 ரூபாய் அந்த ப்ரைஸில் தான் வருது. ஸோ அமேசான் ப்ரைமை கம்பேர் பண்ணும்போது இது விலை ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் பார்த்து ஷாக்கான அப்டேட் என்ன தெரியுமாங்க, யூடியூப் அவங்களோட மானிட்டைசேஷனுக்கான ரிக்வயர்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க. எத்தனை வருஷமாக இருந்ததை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்ததா இப்போ 500 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. 3 பப்ளிக் வீடியோ இருந்தால் போதும் லாஸ்ட்டு 90 நாட்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஒரு வருஷத்தில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுலேருந்து 1000 வாட்ச் ஹவர்ஸை குறைச்சி 3000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஹைலைட் என்ன தெரியுமாங்க, ஷார்ட்ஸுக்கு தான். ஷார்ட்ஸுக்கு 10 லட்சம் வியூஸ் இருந்தால் மட்டும்தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. வெறும் 3 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்ஸை நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கனாலே போதும் உங்களோட யூடியூப் ஈஸியாக மானிட்டைஸ் ஆயிரும். ஏன்னா 3 மில்லியன் அப்படின்றது ஷார்ட்ஸுக்கு பெரிய விஷயமே இல்லைங்க. ரெகுலராக ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு தட்டி தூக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். கோவினோட டேட்டா ஃபுல்லாகவே டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது பாட்டா அப்படின்னு. ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா, இது வந்து நாங்கள் பலதரப்பட்ட செக்யூரிட்டி கொடுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் டெலகிராம் பாட் மாதிரி ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க ஃபோன் நம்பருக்கு வர ஓடிபியை ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அதன் மூலமாக வேணால் பார்க்கலாமே தவிர வெறும் ஃபோன் நம்பர் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க ஓடிபியை ஷேர் பண்ணதை மட்டும் ஹைட் பண்ணிட்டு ஷேர் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒன்று சேஃபாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்ல விஷயம்தான். அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பஜாஜ்லேருந்து 9 வாட் ரீசார்ஜபிள் எல்இடிங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 285 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து தரமான டீல். எப்பவுமே 500 ரூபாய் ப்ரைஸ் பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி கணேஷ் சாப்பர், இது வந்து கணேஷ் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்ட பேராக இருக்கும். கேள்விப்படலைன்னா கேள்விப்பட்டுக்கோங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் கலக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தான். ஸோ 225 ml கண்டெய்னரோட வருது. வெறும் 180 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு இதில் ஒரு 20% கூப்பனும் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஒரு 40 ரூபாய் பக்கம் கம்மியாகி ஒரு 150 ரூபாய்க்கு உங்களுக்கு இதை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேற்று இந்த பல்பை பார்த்தங்க. இப்போ இதனோட விலை 1500 ரூபாய் இருக்குது. நேற்று இதை நம்மளால் வெறும் 400 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடிஞ்சது. செம டீல். இந்த மாதிரிலாம் டீல் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.